ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. என்ன நீ ஒதுக்கிட்டல, என்ன ஒதுக்கிட்டல, நட்பு வேணாம் நீ உதறி தள்ளிட்ட. நட்பை நீ வந்து தூசியா தட்டி அனுப்பிட்ட. அப்படியே நீ பரதேசி. காரைக்குடியில சீமான் தோத்தது கூட பரவாயில்ல, ஆனா பிரபுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அவன் யாருக்காக கொடுத்தா? வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே. ஆனா அது என்ன நம்பர் இருக்கு, சோசியல் மீடியா. ஆக சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி தாவைக்காவை வெற்றி மாயாஜாலம் சொன்னாங்க. சோ இந்த மாயாஜாலம் அப்படின்னா என்ன? நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு காட்சி இல்லாம வேறொரு காட்சியை உருவாக்கி ஒரு பிம்பத்தை உருவாக்குறது அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். சோ மாயாஜாலத்தை காட்டினது இங்க யாரு அப்படின்னா, கடந்த கால ஆட்சியில ஒரு சிறப்பான ஆட்சி, மக்கள் விரும்பும் ஆட்சி. தெளிய வச்சு அடிக்கிறீங்க. மயக்கத்துல ஒரு நடிச்சா வலி தெரியுமா? அது எப்படி தெரியும்? அதனாலதான் தெளிய வச்சு அடிக்கிறோம். அடிடா நல்ல மக்கள் விரும்பும் ஆட்சி, மக்கள் புகழக்கூடிய ஆட்சி அப்படின்னு ஒரு மாயாஜால தோற்றத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தது திமுக. அதனாலேயே தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அவங்களும் நம்பினாங்க. அப்படியான ஒரு மாயாஜால தோற்றத்தையும் இங்க ஏற்படுத்தி இருந்தாங்களா அப்படின்றதா உறுதியாக சொல்லுகிறேன். மீண்டும் வெல்வோம், மீண்டும் ஆட்சி வந்து அமைப்போம். இப்படி உட்காருவேன் தம்பி, கீழ இறங்கு. இதுல உட்கார்றோம் தம்பி, கொஞ்சம் டயர்டா ஊந்துருவேன். கீழ இறங்கப்பா. ராஜா பகவத் மாதிரி இருக்கா? ஓகே, தேங்க் யூ. திமுக ஒரு தீய சக்தி. நாளை நாங்கள் அமைக்க போகக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அப்படின்றதா. ஏன்னா மக்கள்லாம் சொல்றாங்களாமா, எப்படியும் திமுக தான் வரப்போகுது அதனால ஓட்டு இங்க போட்டோம், எப்படியும் திமுக தான் வரப்போகுது அதனால ஓட்டு இங்க போட்டோன்னே 108 இடங்கள்ல வெற்றி வாய்ப்பை தாவேக்காவுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றதா இன்னைக்கு பார்வை. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? இதுல என்னது, என்ன ஆனாலும் சரி சூரியன் ஒருபோதும் மரியாதையே. அதாவது அறிவியல்லே வந்து சூரியன் மறைஞ்சு உதிக்கிறது கிடையாது, பூமி தான் சுத்திட்டு வந்துட்டு இருக்கு. அதான் அறிவியல் கோட்பாடு. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அப்படி இருக்கிறப்ப சூரியன் எப்போதுமே என்ன சொல்றது, ஒருபோதும் மறையாதான். எப்படி எம்ஜிஆர் ஆண்டப்போ ஒரு 15 ஆண்டு காலம், அடுத்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆண்டுல ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் உதிச்சது. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா வாருங்க இங்க வந்துருச்சு. இப்ப விஜய் அவர்கள் ஆளும் பொழுது அடுத்து இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் உதிக்கும் அப்படின்ற கேள்விதான் இத கேட்ட உடனே வந்த ஒரு இது. என்ன கண்ணு கூசுது? என்னது இது? அதான் சூரியன். இதுதான் சூரியனா? நல்லா பிரைட்டா இருக்குல்ல. அப்புறமா நடந்து முடிந்த தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்காலும் பெரும்பான்மை என்னன்னா திரும்ப திரும்ப தாவைக்கால சொல்றது பெரும்பான்மை கிடைக்கலன்னா அப்ப நீங்க இருந்திருக்க வேண்டியதானே, அங்க நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல எதிர்த்து வாக்களிச்சிருக்க வேண்டியதானே, ஆட்சியை கலைச்சு விட்டு போயிருக்க வேண்டியதானே. என்னன்னா இப்ப வந்து இவங்களால என்னெல்லாம் சாதிக்க முடியும், என்னெல்லாம் சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. எல்லா காம்பினேஷன்லயும் போட்டு ADMK பிளஸ் கூட்டணி கட்சிகள், நம்ம பிளஸ் அங்க இது எல்லாரையும் போட்டு பார்த்தாலும் அது பிரச்சனையா இருந்திருக்கு. அதனால முடியாத பட்சத்துலதான் வேற வழி இல்லாம இந்த தரப்புல ஆதரவு. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இவர்கிட்ட 2 மணிக்கு நான் அந்த தகவலை சொல்லிட்டு ஆதவர்ஜனை வர சொல்லி 4 மணிக்கு அவரை அங்கிருந்து வெளியே அனுப்பிச்சிட்டு நான் எங்க அலுவலகத்தை நோக்கி வர்ற நேரத்தில் மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. நீங்க கடிதம் கொடுத்தா கூட பரவாயில்ல, நீங்க தான் முதலமைச்சர், நான் டிக்ளேர் பண்ண போறேன், தயவு செய்து நீங்க பிரஸ் மீட் பண்ணாதீங்கன்னு ஒரு ஃபோன் வருது. அட்ரஸ் சொல்லியா? 1008 வேலை இதுல எங்களுக்கு. யோ, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு எழுதிக்கிட்டே இருக்க. ஒரே போனு உன்னை தண்ணியில காட்டுக்கு மாத்திடுவேன். பாக்குறியா?
அப்போ நான் சொன்னேன், நான் கையெடுத்து கும்பிட்றேன், மன்னிச்சிருங்க, நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிடுறேன், நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், லெட்டர் கொடுத்துறேன். லெட்டர் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் லெட்டரை எங்கள் கையில் கொடுங்க அப்படின்னா. அப்போ நான் இல்லை சொல்லிட்டு அறிவிக்கிறேன். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். அப்படி ஆதரவு இருக்கிறப்பவும் சரி, அதுக்கப்புறம் தேர்தலை சந்திக்க வேண்டியதானே. அப்ப என்னன்னா, தேர்தலை சந்திச்சோம் அப்படின்னா தாவேக்கா இப்பயாவது 108 இருக்காங்க, அப்புறம் 208 வந்துட்டாங்கன்னா இருக்கிற குழப்பம் போயிருமே அப்படின்ற ஒரு பயத்துல திருடனுக்கு தேள் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க எல்லாம் திருடனுங்க, நான் தேளு, நான் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். தேர்தலை சந்திக்கவும் கட்சிகள் தயாரா இல்ல. அதனால என்ன சொல்றது, போனதையும் பிடிக்க முடியல, இருக்கிறதையும் விட முடியல. மத்திரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இதை யாராவது தடுப்பார்களே ஆனால் அதற்கான விலையை அரசியல் ரீதியாக மிகப்பெரிய விலையை அவர்கள் கொடுப்பார்கள். கவுத்தாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல 200 சீட்டு ஜெயிச்சு உட்காருவார். ரீல்ஸ் சின்ன பசங்க 2 பேர் போட்டுருந்தாங்க தெரியுமா, உளுண்டு பசங்க, தம்காண்டு இருப்பானுங்க. ஹாய் गाइस, நான் உங்கள் தேவா. அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்லணும், பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் அந்த சிஎம் என்ன சொல்லணும், டேய் தம்பிங்க வாடா, 16 வயசுக்குள்ள ரீல்ஸ் சமூக வலைதளம் பயன்படுத்தக்கூடாது, படிக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லணும். இவர் என்ன பண்ணாரு, ஆமா ரீல்ஸ் அவங்க கூட சேர்ந்து இவரு ஒரு ரீல் போட்டாரு. இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா, சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா இன்னும் நிறைய பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார், மோட்டிவேஷன். நல்லா படிக்கணும், எங்கே ரீல்ஸ் போட்டு அப்புறம் எங்கே நல்லா படிக்க சொல்கிறது. அப்புறம் வாக்கிங் போவார், தலைவரே என்ன பைக் ஒன்று நிப்பாட்டிக்கிறோம், அதில் உட்காந்து 2 முறுக்குனா ஒவ்வொரு தொகுதியிலும் 3000 ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓ சரி, 3000 ஓட்டு வந்துச்சா தலைவர், இன்னும் முறுக்குங்க வந்துடும். நோ கிளச்சை மட்டும் விட்ட நெக்ஸ்ட் சிஎம் விஜய் அண்ணா தானா? என்னப்பா வீடு அள்ளுது, பின்ன ஓட்டுவோம்ல. இந்த வேலை பண்ணி ரீல்ஸ் போட்டது யாரு, ஸ்டாலின். ராம்பாவுக்கு போய் விஜய்க்கு இயல்பாக நடந்தது, அவர் மாநாடு கூட்டி ராம்பாவுக்கு போனார், இவருக்கு ஒரு காமெடி நடந்தது தெரியுமா, அதே மாதிரி அடின்ட்டாங்க. அவன் பார்த்தான், என்ன கோவமோ தெரில, சுருட்டி வச்சு இந்த நச்சக்னு விழுமை அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக். ரெடி நல்ல வேலை, எவனாவது அதுக்குள்ள ஒரு கல்ல வச்சு சுருட்டி அடிச்சுருந்தான்னா 1000 வச்சு பாருங்க. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான யோசனையா இல்லையா? இதுக்கு பேர் என்னது, இதெல்லாம் எடுத்து போட்டிங்களா இல்லையா? சரி, அவர் ரீல்ஸ் பண்ணுறாருன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க, அவங்க பசங்க வேலையே அதுதான். அவர் வாட்டில் கண்ணாடியை போட்டு இப்படின்னுவார், அதை ஒருத்தன் எடுத்து கட் பண்ணி ரீல்ஸாக போட்டு விட்றான். அவர் திட்டம் போட்டுலாம் வரல, அவங்க ஸ்டைல். நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்ற 72 வயசில் தேவையா நச்சக்னு? எனக்கு என்ன வயசாகி போயிடுச்சு நினைச்சா அங்கிள், நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு போர்டிங் பாஸை தொலைச்சிட்டு யமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. நடந்து வரும்போது இது குழந்தைங்கள பாக்குற மாதிரி எத்தனை இது, ஐயோப்பா காதுகளும் கண்களும் பாவம் இல்லையா அப்படின்ற அளவுக்கு. அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா, ஐயோ என்ன ஒரு வெக்கம். காலைல டிவியை திறந்தால அது ஸ்டாலின் தோடரட்டும் மறந்து போச்சு பார்த்தீங்களா அந்த பாட்டு கூட. எந்த டிவியை போட்டாலும் இன்னொரு சேனல் மாற்று, ஸ்டாலின் தோடரட்டும் சே மாற்று, ஸ்டாலின் தோடரட்டும் சே மாற்று, ஸ்டாலின் தோட்டம் பட யூடியூப் பாரு, ஓப்பன் பண்ணா ஸ்டாலின் தோடரட்டும். எப்பா அதனாலேயே ஜனங்க முடிவு எடுத்துட்டாங்க. எவ்வளோ பணம் செலவழிச்சிங்க ரீல்ஸு, நடக்கிறது போகிறது வர்றது படியேறது கார்லேருந்து அப்படி இறங்குறது ஸ்டைலாக. அது என்னது ரீல்ஸ் தானது? அப்புறமா அந்த ஆள் மொத்தமாக மூடி விட்டான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா, அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.